வணக்கம். 13/12/2025 சனிக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணி புரிபவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். மற்றபடி தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் தொழில் அபிவிருத்தி, நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தெய்வீக அருளால் உங்களுடைய சுய தொழில் அபிவிருத்தி அடையும். வாடிக்கையாளருடைய எண்ணம் அதிகரிக்கும். நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கடங்களும் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மகாவிஷ்ணுடைய பேரருளாலும் சனீஸ்வரனுடைய அருள் கடாட்சத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்போடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். மனமும் எண்ணமும் தூய்மையாக செயல்படும். பிரகாசமாக இருக்கும். அனைத்து விதத்திலும் அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பு, பண்பு, பாராட்டுதல் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். ஹஸ்தம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். சித்திரை எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சுய தொழில் செய்பவர்களும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வேலை செய்யும் இடத்திலும் அனைத்து தரப்பு மக்களிடமும் அரவணைத்து செல்லக்கூடிய நாளாகவும், அதே நேரம் செய்யும் வேலையில் சற்று கவனம் சிரத்தையோடு செயல்பட வேண்டும். சிறு அவசரத்தால் நீங்கள் செய்யும் வேலையில் சிறு தவறுதல் நேரிடும். அதனால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் உருவாகும். மற்றவர்களுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக நேரிடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சுவாதி நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். விசாகம் செய்யும் வேலையில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.